எல்லாராலையும் சில நேரம் முடியாது. எளிமையான விஷயம் நடைப்பயிற்சி. ஜாகிங் போகலாம், விரைவான நடைப்பயிற்சி போகலாம், நடைப்பயிற்சி போகலாம். சாதாரண நடைப்பயிற்சி கூட போதுமானது தான். ஒரு நாளைக்கு ஒரு 6000 ஸ்டெப்ஸாவது நடக்கணும் வயதானவர்கள். இளைஞர்கள் ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடக்கலாம் குறைந்தபட்சம். அதுக்கு கம்மியாக நடந்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு அதிகம், ஸ்ட்ரோக்கு, அதே மாதிரி ஆண்மை குறைவு, இப்படி பல்வேறு நோய்கள், பிபி, சுகர் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் உடல் உழைப்பே இல்லாமல் வாழும்போது. உங்களுக்கு எது சரியோ, அதுலேயும் ஜிம்லையும் நிறைய டைப் இருக்கு. கார்டியோ இல்லை வேற வேற வெரைட்டிஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ், அகைன்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இப்படி நிறைய டைப்ஸ் இருக்கு. சாதாரண மனிதர்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதை பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. உங்களுக்கு இந்த மசில்ஸை அழகாக கூட்டணும் அப்படின்னா அதற்கான ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். மற்றபடி இயல்பாக உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் நன்றாக வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பண்ண முடியுமோ, உங்களுக்கு எளிதாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள்.